அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஃபெஸ்டிவலை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்கள் ஜேஎஸ்ஆர் பாய். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு வயதான ஒரு அப்பா இருந்தார். அவருக்கு ஒரு பையன் இருந்தான். ஒரு 30+. எந்த வேலையும் செய்ய மாட்டான், சோம்பேறி. கிராமத்தையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம், எப்படி இவனை வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டாரான். அப்பா, அவன் பேர் ராஜு. ராஜு இங்கே வாப்பா அப்படின்ட்டு. சொல்லுங்கப்பா அப்படின்னாரான். கபோர்டு உள்ள கிளாக் இருக்கு, கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரான். சரி, எடுத்துகிட்டு வந்தான். சரி, இந்த கிளாக்கை மார்க்கெட்டில் போயிட்டு என்ன வேலைன்னு கேளு அப்படின்னாரான். ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்கு போகிறான். ஒவ்வொருத்தர் ஒரு வேலை சொல்கிறாங்க. ஒருத்தர் 500 சொல்கிறாரு, இன்னொருத்தர் 1000 சொல்கிறாரு, இன்னொருத்தவங்க சேம் ரேட்டு சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சா. ஆக்சுவலாக இதோட ரேட்டு தான் என்ன அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னானா, அப்பா எல்லாம் ஒரு வேலை சொல்கிறாங்க, சில பேர் சேம் வேலை சொல்கிறாங்க அப்படின்னானா. ஓ அப்படியாப்பா, சரி நீ அந்த கபோர்டுக்குள்ளே அந்த கிளாக்கை வச்சுட்டு இருந்தான். அவனும் ஓகேன்ட்டான். அடுத்த நாள் அவங்க அப்பா கூப்பிட்டாரான். இப்போது அந்த கிளாக்கோட வேலை என்னன்னு கேட்காத, அந்த கிளாக்குக்குள்ளே ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைமோட வேலை என்ன கேளு அப்படின்னாராம். என்னது டைமோட வேலையா? என்ன ஆச்சு அப்பாவுக்கு? சரி, அப்பா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவனும் போய் கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லார்கிட்டையும் கேட்டாங்களாம். எல்லாம் புழக்கி இருக்கு பையா, என்ன கேட்குறான். சில பேர்லாம் ரொம்ப திட்டி விட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப வருத்தப்பட்டான், அப்பாவால் ரொம்ப அவமானப்பட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கிளாக் ஷாப்பை பார்க்குறாரு. அங்கே ஒரு வயசானவர் கிளாக்கை ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டாராம், எங்கள் அப்பா இந்த மாதிரி கிளாக்கிலோட இருக்கிற டைமோட வேலை என்னன்னு கேட்க சொன்னார். இந்த மாதிரி கிராம மக்கள் எல்லாம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க அப்பா கேட்க சொன்னாரா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு. அப்பா, அந்த கிளாக்குக்குள்ளே இருக்கிற டைமுக்கு விலையே இல்லாதது, விலை மதிப்பற்றது. நீ நேற்று வெடித்த நாட்களும் சரி, அந்த நேரமும் சரி, யூ கேன் நாட் ரிவர்ஸ் அப்படின்னாராம். அப்போ தான் உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இந்த அளவுக்கு அவன் நேரத்தை வீணடிச்சிருக்கான்னு. நேரத்துக்கு 2 குணங்க, ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது. கெட்டது என்னென்னா, நீங்கள் என்ன செலவழித்த நேரத்தை திருப்பி கொண்டு வர முடியாது. நல்லது என்னென்னா, நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னு யூ கேன் டிசைட். அப்போ தான் அவனுக்கு அந்த விஷயம் புரிஞ்சது. உடனே அந்த இமிடியேட்டாக அவங்க அப்பா கிட்டே போய் அவன் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால், அதுலேருந்து நேரத்தை வீணடிக்கிறத நிப்பாட்டிட்டான். நீங்கள் ஏதோ படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நேரம் நம்மளால் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. சேம் டைம் யூ கேன் யூஸ் இட் வைஸ்லி. 2025 எப்படி இருந்ததுன்னு தெரியாது, பட் 2026 நேரத்தை அழகாக செலவழிங்க. சந்தோஷமாக வர வருஷங்களில் சந்தோஷமாக வாழுங்க. Hope the story makes sense. Thank you and have a wonderful day.